ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். விஸ்வாவசு வருஷம் மார்கழி மாதம் 16/12/2025 14/1/2026 வரலும் உண்டான நாட்கள். இந்த காலகட்டத்தின் பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு ராசிக்கும் கடைசி மாதம் தட்சிணாயனத்தில் இது அதாவது தேவர்களுக்கு தெய்வங்களுக்கே உண்டான மாதம். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். முதல்ல பார்த்தேனால் காலபுருஷ தத்துவத்தின் 4ஆம் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார். வக்ரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மாதம் பிறந்து ஒரு 5 நாளில் புனர்பூசம் 4ஆம் பாதத்திலிருந்து புனர்பூசம் 3ஆம் பாதம் போய்டுறார். அதாவது 21/12 அன்னைக்கு புனர்பூசம் 3ஆம் பாதம் மிதுன ராசிக்கு போய்டுறார். இந்த காலகட்டத்தில் மாதம் பிறக்கும்பொழுது கேது இந்த மாதத்தில் 5ஆம் ராசியான சிம்மத்தில் இருக்கார். இந்த மாதத்தில் 8ஆம் ராசின்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் புதனும் சுக்கிரனும், தனுசுல சூரியனும் செவ்வாயும், கும்பத்தில் சனியும் ராகுவும் இருக்கா. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்தோம்னா 21ஆம் தேதி குரு வக்ர நிலையில் இருக்கக்கூடிய குரு புனர்பூசம் 4ஆம் பாதத்திலிருந்து புனர்பூசம் 3ஆம் பாதம் மிதுன ராசிக்கு போய்டுறார். 22ஆம் தேதி புதன் இந்த மாதத்தில் 22/12/2025 அன்னைக்கு விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போகிறார். அதற்கப்புறம் 27ஆம் தேதி சுக்கிரன் இந்த மாதத்தில் 22ஆம் தேதி சுக்கிரன் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போகிறார். 27/12/2025 அப்போ புதன் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போகிறார். அதுக்கப்புறம் மாத கடைசியில் பார்த்தாலேயானால் 11/1/2025 அன்னைக்கு புதன் தனுசுவிலிருந்து மகரத்திற்கும், அதற்கு பிறகு செவ்வாய் தனுசுவிலிருந்து மகரத்திற்கு 14/1/2026 போகிறார். 21ஆம் தேதி 21/12 குரு வக்கர நிலையில் மாறுறார். சுக்கிரன் 22ஆம் தேதி தனுசுக்கு போகிறார். 27ஆம் தேதி அதாவது 25/12/2025 அன்னைக்கு புதன் தனுசுக்கு போகிறார். 11/1/2026 அன்னைக்கு தனுசில் இருக்கக்கூடிய புதன் மகரத்திற்கு போகிறார். அதற்கு பிறகு இந்த மாதத்தின் கடைசி நாளான 30ஆம் நாள் அதாவது 14/1/2026 அன்னைக்கு செவ்வாய் தனுசுவிலிருந்து மகரத்திற்கு மாறுறார். இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் 19/12 அன்னைக்கு ஹனுமத் ஜெயந்தி, மார்கழி மூல நட்சத்திரம். அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் 20ஆம் தேதி அன்னைக்கு அமாவாசை, 30ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி, 2/1/2026 அன்னைக்கு மார்கழி மிருகசீரிஷம். மார்க்கண்டேயன் பிறந்த நாள், அதாவது மிருத்துஞ்சய ஹோமம் பண்ணுவா. உடல் நலம் குன்றியவர்களுக்கு உடல் நலத்தில் ஏற்றம் கொடுக்கக்கூடிய ஹோமங்கள் பண்ணக்கூடிய நாளாக கருதப்படுகிறது. 3/1/2026 அன்னைக்கு ஆருத்ரா, திருவாதிரை நட்சத்திரம், பௌர்ணமி வேறு. ஏன்னா திருவாதிரைன்னும் போது பௌர்ணமி, தனுர்மாசம் வரக்கூடிய பௌர்ணமி ஆருத்ரா சிவன் கோவிலில் மிகப்பெரிய விசேஷம் கொண்டாடக்கூடியது. அது விரதம் இருந்து அந்த ஆருத்ரா தரிசனம் முடிச்சுட்டு தான் எல்லாருமே சாப்பாடு சாப்பிடுவாங்க. ஆருத்ரா களி ரொம்பவுமே விசேஷம். 11/1/2026 அன்னைக்கு கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை அப்படின்னு 27வது பாசுரம் வரக்கூடியது. அதாவது கூடாரை வள்ளின்னு சொல்லக்கூடிய 27வது பாசுரம். அது மிகவும் வசதியான பாசுரமாக சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு 14/1/2026 அன்னைக்கு போகி பண்டிகை. போகி பண்டிகை பழையன கழிதலும் புதியன புகுதலும்னு சொல்லக்கூடியது. தேவையற்ற விஷயங்கள் எதையும் வச்சுக்காமல் வெளியில் போட்டுட்டு, அதாவது மனசுக்குள்ளே இருக்கிறதும் சரி வெளியில் இருக்கிறதும் சரி அகமும் புறமும் தூய்மை அடையக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா அதுக்கு அடுத்த நாள் மகரத்துக்கு போகிறார் சூரியன். உத்தராயணம் பிறக்கிறது மிகப்பெரிய ஏற்றமான காலம். எல்லா விதமான நன்மைகளும் நடக்கக்கூடிய காலம். இப்போ நடந்ததை விட அதிகப்படியாக நடக்கக்கூடிய விசேஷங்கள் உண்டு. சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன ஏற்றங்கள் இருக்குன்னு பார்ப்போம். கன்னி, உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி புதன். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் இந்த மார்கழி மாதம் விஸ்வாவசு வருஷம் 16/12/2025 14/1/2026 வரலும் உண்டான நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுடைய ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்கார். ஒரு வாரத்துக்கு இந்த மாதம் ஆரம்பித்து ஒரு வாரத்தில் பார்த்தோம்னா 25 தேதி, அதாவது ஒரு 10 நாளில் உங்களுடைய ராசிநாதன் 4ஆம் இடத்துக்கு போயிடுறார். கேந்திரத்தில் போய் நிற்கிறார். அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல ராசிநாதன் இருக்கிறது மிகவும் விசேஷம். ஏன்னா முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாக ஏறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 4ஆம் இடத்துக்கு போகும்போது அதை விட விசேஷம் வருது. என்ன விசேஷம் வருதுன்னா 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய
குரு பகவான் வக்கர நிலையில் இருக்கிறவர் 21/12 அன்றைக்கி வந்து 10ஆம் இடத்துக்கு போயிடுறார். அதனால் பரிவர்த்தனை யோகம் அமைகிறது. குருவும் புதனும் பரிவர்த்தனை பெற்று இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்தில் 4ஆம் அதிபதி ஆட்சியாக போகிறார். அதனால் வந்து பெரிய ஏற்றம், தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். புதிய வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வீடு மனை கண்டிப்பாக வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 4ஆம் இடம் அதீதமாக வலுப்பெற்று போகிறது. அதுவும் வந்து 12ஆம் இடத்தின் அதிபதி 4ஆம் இடத்துல போகிறார். 12ஆம் இடம் செலவை குறிக்கிறது. அது தவிர வந்து சில அயனசயன போகஸ்தானம்னு சொல்லக்கூடியது செலவுகளை குறிக்கக்கூடியது. 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு, அவர் வந்து அந்த இடம் 4ஆம் இடம் வந்து வீடு மனை வாங்கக்கூடிய ஸ்தானம். இந்த 4ஆம் இடமும் 12ஆம் அதிபதி 2 பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுக்கு வீடு பழசு ஏதாவது போகலை இது வரலாம் அப்படின்னா இப்போ வந்து வீடு போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். அதாவது நல்ல ஒரு விலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் கன்னியாராசிக்காரர்களை பார்த்தோம்னா நல்ல ஒரு யோகமான காலமாக இந்த மாதம் அமைய போகிறது. 4ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. உங்களுடைய சுகம் கூடக்கூடிய வாய்ப்புகள். 3ஆம் அதிபதியும் 4ஆம் இடத்துல போகிறார். 8ஆம் அதிபதியும் 4ஆம் இடம். செவ்வாய், புதன், சுக்கிரன், சூரியன் எல்லாமே 4ஆம் இடத்துல இருக்குது. பரிவர்த்தனை யோகத்தில் குருவும் புதனும் பரிவர்த்தனையாகிறது. பெரிய ஏற்றமான விசேஷமான காலகட்டம். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவியர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதுசாக வீடு மனை வாங்குவீங்க. பழைய வீடு வந்து விற்கணும்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நல்ல விலை போகக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் ராசிநாதனே வந்து 10ஆம் இடத்துல பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெறதுனால நல்ல ஒரு விசேஷம். அதனால் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க, கம்யூனிகேஷனில் இருக்கிறவங்க, அது தவிர ஆர்ட் டைரக்டராக இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கும். புதுசாக வந்து நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு புது ஃப்யூச்சர் புதுசாக வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ராசிக்கு வேறு 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார், ராகுவும் இருக்கார். அபரிமிதமான யோகங்கள் வரும். 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால எல்லா விதமான முயற்சிகளிலும் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால அபரிமிதமான வேலைகளை செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகள், அதாவது நினைத்து பார்க்க முடியாத வேலைகளை சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த மாதம் நீங்கள் செஞ்சு முடிக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலம் இந்த மார்கழி மாதம். பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம். 6ஆம் இடத்தில் துர்கிரகங்கள் சனி ராகு 2 பேர் இருக்கிறதுனால எல்லா விதமான எதிர்ப்புகளையும் சமாளித்து, அது தவிர வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸு எந்த விதமான காம்படிஷன்லையும் வின் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் புதிய வீடு மனை நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார், 7ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அதனால் வந்து குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கும். கணவன் மனைவிக்குள் நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 4ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. உங்களுடைய சுகங்கள் அதிகமாகும். படிக்கக்கூடிய குழந்தைகள்லாம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அது தவிர வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் உண்டு. வேலையில் ஸ்திரத்தன்மை வரும். புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். வேலையில் வந்து பெரிய மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் முயற்சி ஸ்தானாதிபதியும் 4ஆம் இடத்துக்கு போகிறது பெரிய ஏற்றம். வெளிநாடு வெளியூர் ஷார்ட் ட்ரிப்பு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அது தவிர வந்து இந்த மாதத்தில் இந்த ஆடிட்டிங் ஃபார்ம்ஸ் வச்சுருக்கிறவங்க, ஆடிட்டிங் பண்ணுறவங்க, கம்ப்யூட்டரில் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸு, இவங்களுக்கெல்லாம் பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. ட்ரேடிங் செக்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் திடீர் லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர வந்து இந்த க்ரீனரிஸ் எல்லாம் வளர்த்து விற்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மூங்கில் மரம், சவுக்கு மரம் இதெல்லாம் வச்சு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் வந்து உங்களுடைய சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறையும் போது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். சந்திராஷ்டமத்தின் பொழுது பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மதிகாரகன் மறைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். இது வந்து 28/12 30/12/2025 வரலும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வந்து புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒரு வேளை நீங்கள் பண்ண வேண்டி இருந்ததுன்னா சந்திர பகவானுக்குண்ட எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு 1/2 டம்ளர் பால் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்சதுன்னா அந்த கோவிலில் இதுவாக கொடுங்க, அபிஷேகத்துக்கு திருமஞ்சனத்துக்கு கொடுத்துட்டு வாங்க.
நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த மாதம் வைகுண்ட ஏகாதசி வேறு வருது. அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு துளசி மாலை வாங்கி அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாதருக்கு சாத்திட்டு வாங்கும். இந்த மாதம் கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சுட்டு வர்றது உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.